திருச்சிட்டம்பலம். சமயக்குறவர் திருவடிகள் போற்றி, சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி. சித்தர்களும் சித்திகளும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்துட்டு வரோம். ஒருவன் அந்த அட்டாங்க யோகத்தை முறையாக பயின்றாதான் அந்த அட்டமா சித்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் அந்த சிவயோகத்தில் முதிர்ந்த ஞானிகளிடமிருந்து தான் இந்த அட்டாங்க யோகத்தை பயிரணும். அப்படி ஒருத்தன் 12 வருடம், யார் ஒருத்தர் 12 வருஷம் இந்த தவத்தை செய்கிறாங்களோ, இந்த அட்டாங்க யோகத்தை யார் முறையாக பயில்றாங்களோ அவங்களுக்கு அந்த அட்டமா சித்திகள் கிடைக்கும். அந்த அட்டமா சித்திகளில் உடம்பால் பெறுவது, மனதால் பெறுவது அப்படின்னு மொத்தம் 8 இருக்கு. அப்போ அந்த உடம்பால் பெறுவது என்னென்ன அப்படிங்கிறது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா. அடுத்தது மனதால் பெறுவது பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அப்படி இந்த முறையான குருமுகமாக 12 வருஷம் யார் இந்த அட்டாங்க யோகத்தை பயில்றாங்களோ அவங்களுக்கு இந்த அட்டமா சித்திகள் கிடைக்குது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்த உடம்பால் பெறுவது முதல்ல பார்ப்போம், அப்புறம் மனதால் பெறுவது அதுக்கப்புறம் பார்ப்போம். திருமந்திரம். தானே அனவும் சகத்துதன் நோன்மையும் மானாக்கனமும் பிரகாயத்தேகளும் தானாவதும் பிரகாயம் சேர்தன்மையும் ஆனாத உண்மையும் வியாபியுமாம் 8. அப்ப எவன் ஒருவன் 12 ஆண்டு காலம் இந்த சிவயோகத்தை முறையாக பயின்று இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அட்டமா சித்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது உடம்பால் பெறுவது. இப்போ உடம்பால் பெறக்கூடிய சித்திகள் அனிமா. இந்த அனிமா அப்படிங்கிறது அணு இருக்கு, அந்த அணுவை விட நுண்மையானது. அந்த அணுவை விட நுண்மையாக அந்த அணுவினுள்ளும் அணுவா நுழைதல், அது அனிமா. அப்ப மகிமா அப்படிங்கிறது இந்த அண்டம் இருக்கு, இந்த அண்டத்தோட நம்ம பெரியவனாக இருத்தல், அதையும் கடந்து நிற்றல். இந்த அண்டம் இருக்கு அப்படின்னா அதோட பெரிதாக மாறுதல், அதையும் அந்த அண்டத்தையே கடந்து நிற்கிறது. இதுதான் மகிமா. அடுத்தது லகிமா. லகிமா அப்படிங்கிறது காற்றை விட லேசாக இருக்கிறது, வானத்தில் அங்கங்க சஞ்சாரம் செய்கிறது. இப்போ ஒரு மேரு மலையை போல ஒரு எடுப்பதற்கு ரொம்ப கடினமான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது? ரொம்ப லேசாக, காற்றை விட லேசாக மாற்றுறது லகிமா. அடுத்தது கரிமா. கரிமா அப்படிங்கிறது எத்தனை பேர் கூடி இழுத்தாலும் ஒரு இடத்தை விட்டு நகராம அவர் இழுக்கவே முடியாது. இப்போ அந்த யோகி என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உடலை திண்மையாக மாத்துறாரு, திடமா திண்மையாக மாத்திட்டாரு. அது எத்தனை பேர் கூடி இழுத்தாலும் இழுக்க முடியாது, அப்படிப்பட்டது கரிமா. அப்போ ஒரு பஞ்சு போல இருக்கும் பொருளை அதில் தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேரு மலையை போல கனமாக இருக்கிறது. இதெல்லாம் கரிமா. அடுத்தது மனதால் பெறுவது. அதில் பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இப்போ முதல்ல உள்ளது பிராப்தி. பிராப்திங்கிறது அதாவது நினைத்த உடனேயே அந்த நினைத்த இடத்துக்கு போகிறது. இப்போ பாதாள உலகத்தில் இருக்கிறவன் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மலோகத்தில் போகிறது, பிரம்மலோகத்தில் உள்ளவன் இங்கே பாதாள உலகத்துக்கு வர்றது, இது எல்லாமே பிராப்தி. அடுத்தது பிராகாமியம், நினைத்த போகத்தை அடைதல். எது நினைக்கிறோமோ அது கிடைக்கும், அது. அப்போ நினைத்ததை அடைதல், அது எல்லாமே நம்மளுக்கு பிராகாமியம். அடுத்தது ஈசத்துவம். ஈசத்துவம் அப்படின்னா அந்த உருத்திரை மூர்த்தியை போல, அதாவது ஈசனை போல முத்தருள் செய்யக்கூடிய வன்மையை பெறுதல். அந்த சூரியன் இருக்கு, கிரகங்கள் இருக்காங்க, மற்றவர்கள் எல்லாம் தேவர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் தான் ஒரு வேலை சொன்னா அவங்கெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஆளுமை உள்ளது இந்த ஈசத்துவம். இப்போ எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா இவரை போற்றுவாங்க, எல்லாரும் இவருடைய சொல் கேட்டு நடப்பாங்க. இது ஈசத்துவம். அடுத்தது வசித்துவம். வசித்துவம் அப்படின்னா நெருப்பு மேலே சுடாமல் நடக்கிறது, நீரில் மூழ்காமல் நடக்கிறது. இப்போ கொடிய விலங்குகள் இருக்குது, அந்த விலங்குகள்கிட்ட அவர் பேசினார் அப்படின்னா
அவர் சொல்கிற பணி கேட்கும். அவர் என்ன வேலை சொன்னாலும் அதை கேட்கும். அது கேட்டு நடத்தல். இப்போ மழையை பெய்ய வைக்கணும் அப்படின்னா பெய்ய வைப்பார். அதை நிறுத்த சொன்னால் நிறுத்துவார். இப்படி இதெல்லாம் வசித்துவம். அப்படி இந்த அட்டாங்க யோகத்தை முறையான குருமுகமாக யார் பயின்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அட்டமா சித்திகள் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அட்டமா சித்திகளை வழிதவறி பிழையான குருவிடமோ இல்லது ஞானாசிரியர்னு சொல்லக்கூடிய போலியான குருவிடமோ அந்த யோக பாதையிலிருந்து வழிதவறி இருக்கக்கூடியவர்களுக்கும் 8 வகையான சித்திகளும் கிடைக்குது. அந்த சித்திகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதனால் அவங்க எவ்வளோ தூரம் மக்கள் பாதிப்பு அடைகிறாங்க, தானும் தன்னுடைய வழி தவறி போய் ஞான பாதை அடையாமல் இன்னும் பலவிதமான பிறப்புகளில் அவங்க பிறந்து இறப்பதற்கு காரணமாகவும் அந்த விஷயம் இருக்குது. அதை பார்ப்போம்.